வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். சமீபத்தில் வெளிவந்த பட்ஜெட் காரணமாக 6 முக்கியமான செக்டார்கள் நல்ல வளர்ச்சி காணும் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமாக தெளிவாக அற்புதமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவர்கள் அதையும் பார்க்கலாம். மேலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு செக்டார் தான் இந்த டிஃபென்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ். சில மாதங்களுக்கு முன்பு கூட ரொம்ப தெளிவாக இந்த ட்ரோன் டெக்னாலஜி கம்பெனியாக ஜென் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் லிங்க் கொடுக்குறேன். தேவையானவர்கள் அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ட்ரோன்னா என்ன, அதனுடைய உபயோகம் என்ன, ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் ஈடுபட்டு இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் என்ன, அதனுடைய ரூல்ஸ் என்ன போன்ற தகவல்களை பார்க்கலாம். முதல்ல ட்ரோன் அப்படின்னா என்ன அப்படின்னா an unmanned vehicle which looks like a mini aircraft. சுருக்கமாக இதை UAV அப்படின்னு சொல்றது. அதாவது அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தமே. இது ரிமோட் கண்ட்ரோலில் செய்யப்படும் ஒரு சின்ன ரோபோட் போன்ற அமைப்பு தான் இது. நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிதாக சில கட்டளைகள் அதற்கு கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கிறது. எனவே நம்ம மொட்டை மாடியில் உணவோ மளிகை ஜாமான்களோ அல்லது மருந்து பொருட்களோ கொடுப்பதில் இருந்து அதிபயங்கரமான ஆபத்தான சில இடங்களை புகைப்படம் எடுக்க ஒரு பெரிய எரிமலை இருக்கு, அது பக்கத்தில் போக முடியாது, ஆனால் அதில் போய் எடுத்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு வர வேலைகள்லாம் இந்த ட்ரோன் செய்யும். அநேகமாக நிறைய திருமணங்கள் எல்லாம் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதை எளிதாக பார்க்கலாம். வருங்காலத்தில் டெலிவரி பாய்ஸ் எல்லோரையும் பற்றி விட்டுட்டு ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் இந்த குட்டி மெஷினை தான் துணைக்கு அழைக்க போகும் நாள் ரொம்ப தொலைவில் இல்லைங்க. சரி, இதை போய் இந்த ட்ரோனை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அற்புத ஆற்றல் படைத்த விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு 107 வருடங்களுக்கு முன்பு 1915 தனது புத்தகத்தில் ஏசிவி ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக கூறியிருக்கார். இருந்தாலும் இதை முதலாக நவீன காலத்துக்கு ஏற்ப வடிவமைத்து கொடுத்தவர் அந்த ஆப்ரஹாம் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் செட்டிலான ஈராக் நாட்டு விஞ்ஞானி தான். சரி, எந்தெந்த துறைக்கு இதை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உளவு பார்ப்பதற்கும் சரி, உளவு வீடியோ அந்த ஃபோட்டோ எடுப்பதற்கும் சரி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற அந்த தாக்குதலுக்கும் இதை பயன்படுத்தலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பிரிட்டனும் சரி அமெரிக்காவும் சரி இதை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. சரி, வேறு மற்ற எந்தெந்த ஃபீல்டுக்கு பயனாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜேர்னலிசம், ஃபிலிமிங், டெலிவரி பிஸ்னஸுக்கு பயனாகுது, அந்த ஃபுட்டு, கிராசரி, மெடிசன்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பயனாகுது. சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன், குறிப்பாக நம்ம ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் தற்போது ரெகுலராக அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் விதை, அந்த உரம் தூவுவதற்கு கம்பெனிகள் இதை பயன்படுத்துகின்றன. இன்னும் பல்வேறு உபயோகங்களுக்கு இந்த ட்ரோன் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ட்ரோன்ஸ் டெக்னாலஜியை கையாளிட்டு வர நிறுவனத்தை நம்ம பார்ப்போம். சமீபத்தில் ஐபிஓ வெளியிட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறிய பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க முக்கியமான வேலையை டிசைனிங், டெவலப்பிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் எ வெரைட்டி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். 3 முக்கியமான துறையில் இவங்க ஈடுபட்டு வராங்க. ஒன்று டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், 2வது டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆப்டிக்ஸ், 3வது ஹெவி இன்ஜினியரிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன்ஸ். இவர்களுடைய துணை நிறுவனம் தான் பேராஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம். அது இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப அற்புதமாக முன்னேறிட்டு வராங்க. இதனால் இது காரணமாக இவங்க அந்த இஸ்ரேல், இட்டாலி போன்ற நாடுகளோட நிறைய ஒப்பந்தம்லாம் மேற்கொண்டு வராங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2588 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, புக் வேல்யூ 92 ரூபா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எல்லாமே ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தான் இருக்குது. என்ன விலையில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 690 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 2வது நிறுவனம் HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சித்தமான நிறுவனம் தான். நம்ம இந்தியாவுடைய விண்வெளி பாதுகாப்பு துறைக்கு ஒரு பேக் போனாக செயல்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான நிறுவனம். 82 வருடங்களாக இவங்க செயல்பட்டு வராங்க. முதல்ல இந்தியாவிலேயே சுயமாக தயாரிக்கப்பட்ட 350 கிலோ எடை வரைக்கும் தாங்கக்கூடிய அல்லது தூக்கி செல்லக்கூடிய அந்த ட்ரோன்ஸ், சுமார் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய அந்த UCAV அப்படிங்கிற அந்த ட்ரோன்ஸ் நம்ம ராணுவத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் வழங்க இருக்கிறார்கள். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 41,138 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, புக் வேல்யூ 493 ரூபா. அரசுடைய கைகளில் 75.15% ஷேர்ஸ் இருக்கு. என்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 1420 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 3வதாக நம்ம பார்க்க இருக்கிற நிறுவனம் ஜொமேட்டோ லிமிடெட் தான். தங்களது அந்த ஃபுட் டெலிவரிக்காக பயன்படுத்த அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்த ரொம்ப ரெடியாக இருக்காங்க.
இதற்காக இவங்க வந்து லக்னோவில் இருக்கக்கூடிய டெக் ஈகிள் அப்படிங்கிற நிறுவனத்தோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் அந்த பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 99,465 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, புக் வேல்யூ வந்து ₹21.20. இப்போ என்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ₹94 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கு. அடுத்தது 4வது நிறுவனம் வந்து ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஏற்கனவே இந்த ஜென் டெக்னாலஜிஸை அலசி ஆராய்ச்சி முழுமையாக ஒரு வீடியோ போட்டதுனால இதில் ரொம்ப விரிவாக சொல்லலை, சிம்பிளாக பார்ப்போம். 1996 இன்கார்பரேஷன், ஹைதராபாத் பேஸ்டு நிறுவனம். அமெரிக்காவில் இவங்களுடைய பிரான்ச் இருக்கு. இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் முழுமையாக இறங்கி அற்புதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். நமது இந்த ராணுவ அதிகாரிகளுக்கே அவங்க வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். மார்க்கெட் கேபிட்டல் 1705 கோடி, புக் வேல்யூ வந்து ₹25.50, ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. ப்ரொமோட்டர் வசம் வந்து 60.19% ஷேர்ஸ் இருக்கு. இப்போ என்ன விலையில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ₹205 வாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிச்சயமாக இன்னொரு 4-5 வருடங்களில் வந்து மிக உன்னதமான ஒரு நிலையை வந்து இவங்க அடையலை அப்படின்னா தான் ரொம்ப ஆச்சரியம். சரி, அடுத்தது 5வதாக என்ன நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனம். நம்ம நாட்டில் வந்து தெர்மல் பவர் ப்ராஜெக்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் நிறுவனம். இது தனது சப்சிடரி நிறுவனமாக அந்த நியோ ஸ்கை இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப இறங்கியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7,644 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2. ப்ரொமோட்டர் வசம் வந்து அதிகபட்சமாக 74.75% ஷேர்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அடுத்தது 6வதாக நம்ம பார்க்க இருக்கிற நிறுவனம் இன்ஃபோ எட்ஜ் இந்தியா லிமிடெட். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல புகழ்பெற்ற பிளாட்ஃபார்ம் பேஸ்டு பிஸ்னஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த Naukri.com ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட்டு, 99acres.com ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, Jeevan-Sathi.com ஆன்லைன் மேட்ரிமோனி, Shiksha.com ஆன்லைன் எஜுகேஷன், போதாக்குறைக்கு 15.23% ஷேர்ஸ் ஆஃப் ஜொமோட்டோவும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து தேடி பிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இன்ஃபோ எட்ஜோட வேலை. இந்த ஸ்கைலார்க் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் சுமார் ₹30 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 69,736 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹10, இபிஎஸ் வந்து ₹660 இருக்குது, புக் வேல்யூ வந்து ₹1,501 இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 38.47%. இன்னும் சில நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, பட் அவங்களாம் இன்னும் அந்த அளவுக்கு வளரல. இன்னும் ஒரு வருடம் கழிச்சு தான் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் தெரியும். இந்த டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கு. மேலும் வந்து ஐடியா ஃபோர்ஜ் அப்படிங்கிற கம்பெனி, அதன் பிறகு வந்து டிரான்சென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அதன் பிறகு வந்து ஜென்ரல் ஏரோநாட்டிக்ஸ், இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு முக்கியமான நிறுவனம் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதனுடைய இப்போ வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன்ஸுக்காகவே நிறைய ரூல்ஸ் எல்லாம் இப்போ வகுத்திருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி இனிமேல் பறக்க விட முடியாது. இந்த டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல நிச்சயமாக நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் மஞ்சள், சிவப்பு, கிரீன் ஜோன்ஸ் அப்படின்லாம் பிரித்து வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இனிமேல் போடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த ட்ரோன்ஸ் கம்பெனியில் எந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் இந்த ட்ரோன்ஸ் கம்பெனியில் ஏதாவது ஷேர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களா, இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன்.